Good morning students, I am MRK. Today class 11th standard maths chapter 7 matrices and determinants example sums பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7.25 very important sum for 5 mark. ஓகே, பப்ளிக்லையும் கேட்பாங்கடா தம்பி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான் தம்பி, பார்த்துக்குங்க. 5 mark கொஸ்டின்ஸு. ஸோ ஒழுங்காக நிதானம் பார்த்துக்க. ஆமாம், இதை வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்து செஞ்சுருக்கான். நம்ம இதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எடுத்து செஞ்சு நம்ம இதை ஃபேக்டரி தேர்த்தை யூஸ் பண்ணி செய்வோம். என்ன தேரம், ஃபேக்டர் தேர்த்தை யூஸ் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லி அந்த கொஸ்டினை எடுத்து எழுதி அதுக்கப்புறம் ரைட் சைடில் உள்ள கான்செப்டை கொண்டு வந்து நம்ம செய்வோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ எழுதையில் q + r ஹோல் ஸ்கொயர், சரிங்களா? அப்போ என்ன வந்துடும், p ஸ்கொயர், இதுவும் p ஸ்கொயர். பொறுமையாக இங்கே q² வந்துடும், இங்கே r + p ஸ்கொயர் வந்துடும், இங்கே என்ன தம்பி வந்துடும், q² வந்துடும். நெக்ஸ்ட்டு r ஸ்கொயர் p + q ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ ரைட் சைடில் இருக்கிறது 2 விட்டுரு. p இருக்குது, q இருக்குது, r இருக்குது. p-யை வந்து p - 0ன்னு எழுதலாம், q வந்து q - 0ன்னு எழுதலாம், r வந்து r - 0ன்னு எழுதலாம். அப்போ இது ஒரு தனி ஃபேக்டராக எடுத்தோம்னா p = 0ன்னு வந்துடும், q = 0ன்னு வரும். அதே மாதிரி r = என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். இதை தான் நான் இங்கே கான்செப்டாக யூஸ் பண்ண போகிறேன். என்ன புட்டு p = 0 அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் சிமிலர்லையும் போட்டு அதை எழுதிடலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து 0 வருதான்னு பார்ப்போம். வந்துச்சுன்னா p - 0 இஸ் ஏ ஃபேக்டர்னு எழுதிடலாம். உள்ளே கொண்டு போய் இது இங்கிட்டு வந்துச்சுன்னா -0 நான் எழுதலாம், வெறும் பின்னோட எழுதிக்கலாம். ஓகே, ரைட்டு. இப்போ இதில் போட்டோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ q + r ஹோல் ஸ்கொயர் தான். இதில் இது 0, இதுவும் 0 ஆயிரும். இது q² வந்துடும், இது r² வந்துடும், இது q² வந்துடும், இது r² வந்துடும், r² வந்துடும், q² வந்துடும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஒன்று ஈக்குவலாக இருக்குது பாரு, எது ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்குது. எது ரெண்டு, இதுவும் ஐடென்டிக்கல். r² வெளியே எடுத்துகிட்டு q² வெளியே எடுத்துட்டோம்னா ஐடென்டிக்கல் அப்படின்னு அர்த்தம். எது ரெண்டும், c2வும் c3யும் ஐடென்டிக்கலாக இருக்கனால அது வந்து என்ன ஆயிடுச்சு, 0 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, therefore p - 0 இஸ் ஏ ஃபேக்டர் அப்படின்னு எழுதலாம். அல்லது p இஸ் ஏ ஃபேக்டர்னு எழுதலாம். p இஸ் ஏ ஃபேக்டர் அப்படின்னு எழுதலாம். 0 தேவையில்லை, அதுக்காண்டி வெளியே காட்டியிருக்கேன். நீ பீனே எழுதிக்க, ஃபேக்டர். ரைட். சிமிலர்லி அப்படின்னு அர்த்தம். இதே போல் 3 செஞ்சோம்னா q, r இஸ் ஆல்சோ ஃபேக்டர்ஸ்னு எழுதிடலாம். ஆல்சோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா சொல்கிறது? ரைட். அப்போ 3 கிடச்சிருச்சு, இந்த 3 வந்துருச்சு. இப்போ இதை எடுக்க போகிறேன். அப்போ m கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிச்சிடலாம். அதர் ஃபேக்டர் ஒன்று சொல்லுவோம்ல. அப்போ m வந்து பொறுமையாக பாரு, லீடிங் டயகனலுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாரு. இந்த இடத்துல கொஸ்டினில் கொடுத்ததில் லீடிங் டயகனலில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். 2 2 2 இருக்குது. அப்போ 6 இருக்குது. மைனஸ் நம்ம வேறு எதுவும் பண்ண முடியுமா பார்ப்போமா, இன்னும் குறைச்சி பார்ப்போமா? ஏன்னா அம்மா 6 இங்கே ஒரு 3 தான் வருது, 3க்கு வந்து கிடையாது, 0 1 2க்கு தானே இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஏதோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி செய்ய முடியுமா பார்ப்போம், 0 கொண்டு வர முடியுமா பார்ப்போம். டெல்டாக்கு வேறு எதுவும் கொடுக்கலாமான்னு பார்ப்போம். வேறு எதுவும் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். சரியா சொல்கிறது? இந்த கணக்கு மாதிரி வேறு எதுவும் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். வேறு என்ன கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று கொடுத்து பாரு. அதாவது லெட்டு p + q + r = 0ன்னு வச்சோம்னா, ரெண்டு எடுத்தோம்னு வச்சுக்குவேன். p + qன்னு எடுத்தோம்னா என்ன வந்துடும், -r வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி q + rன்னு வச்சுக்கிட்டோம்னா -p வந்துடும். அதே மாதிரி p என்னடா வச்சுக்கலாம், p + r வச்சுக்கிட்டா என்ன வந்துடும், -qன்னு வந்துடும்டா. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதை கொண்டு போய் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏல போட்டோம்னா இந்த அடிக்கு பாரு, இந்த இடம் எடுத்துருக்கேன்ல, இது ஒரு ஃபேக்டராக கொண்டு வந்துடலாம். 0 வந்துச்சுன்னா இது இங்கிட்டு கொண்டு போனால் -0ன்னு வந்துடும். இல்லைனா p + q + rன்றது ஒரு ஃபேக்டராக எடுத்துடலாம். ஓகே, குட். இப்போ கொண்டு வா கணக்கை. மொத்தமாக எடுத்திருக்கேன். சரிங்களா? டிட்டர்மினன்ட் வேல்யூ q + r என்ன வந்துச்சு, q + rனா இல்லாத என்னது, p. அப்போ p² அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து p² தான், அடுத்தும் p² தான். குட். அடுத்து q². அப்போ நெக்ஸ்ட்டும் q² தான், அதுவும் என்ன தான், q² தான். இது கூட ரீப்ளேஸ் பண்ணல. இது வந்து என்னது, r². r² தான், அதுவும் r² தான், அதுவும் r² தான். அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு. 3மே ஐடென்டிக்கல் ஆயிடுச்சுடா தம்பி. அது r1 r2 r3 எழுதிக்கலாம், இல்லை c1 c2 c3 எழுதிக்கலாம். c1 ஐடென்டிக்கல், c2 ஐடென்டிக்கல், c3ன்னு அர்த்தம். சரிங்களா? 3 ஐடென்டிக்கலாக இருக்கனால ஃபேக்டரை வந்து ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம்.
அதாவது பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் சொன்னல வந்துட்டு ரெண்டு வந்துட்டு ஐடென்டிக்கலாக இருந்தால் ஒன்ஸ் ஃபேக்டர் எடுத்தால் போதும். மூணுமே ஐடென்டிக்கலாக இருக்கனால எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர் எடுக்கணும். பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு எடுக்கணும். இப்போ நீ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எம்முக்கு வேல்யூ வந்து கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா 6 மைனஸ் நம்ம கண்டுபிடிச்சது ஒரு 5, இதில் ஒரு 3 வருது PQRன்னு ப்ளஸ் P ப்ளஸ் Q ப்ளஸ் R ஹோல் பவர் 2 வருதுல. அப்போ 3 2 5 மைனஸ் பண்ணிட்டா என்னடா தம்பி வந்துடும் 1 அப்படின்னு வந்துடும். என்ன வந்துடும் 1 அப்படின்னு வந்துடும். அப்போ 1 அப்படின்னா கேன்றது 0ன்றதான் கே, 1ன்றதுக்கு சொல்கிறனால கே இன்ட்டு ஏ ப்ளஸ் தர்ஃபோர் கே இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ்ன்னு எழுதணும்ல. அப்போ பி ப்ளஸ் Q ப்ளஸ் ஆர் அப்படின்னு எழுது இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர்னு எழுதணும். புரியுதா சொல்கிறது? இதைத்தான் நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ கணக்கில் டிட்டர்மினண்ட் எழுதி கொஸ்டினை எழுதி ஈக்குவல் டு போட்டு இந்த ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். பி எழுதணும், கியூ எழுதணும், ஆர் எழுதணும். சரிங்களா சொல்கிறது? பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர்னு எழுதி ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு இது 3 நம்ம கண்டுபிடிச்சது. எக்ஸ்ட்ரா இப்போ ஒன்று வருது கே இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர்னு வருது. இதை கொண்டு இதோட சேர்த்தோம்னா என்ன வந்துடும்? கே இன்ட்டு PQR P ப்ளஸ் Q ப்ளஸ் ஆறு ஹோல் என்ன வந்துடும் க்யூப். அப்போ அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்துருச்சு பாரு. அப்போ கேக்கு போல் என்ன வந்தாகணும் 2ன்னு வந்தாகணும். வந்துச்சுன்னா கணக்கு முடிஞ்சிடும். ஓகேயா? அப்போ நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். 2 சைடு 0 வராமல் நம்ம எடுத்து போட்டு பார்த்து ஆன்சர் எடுக்கணும். இதை கொஸ்டின் எடுத்துக்கோ. P ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் Q ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகே, Q ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர். குட். இப்போ பிக்யூஆருக்கு மதிப்பு நம்ம தான் எடுக்கணும். பிக்கு ஒரு வேல்யூவு, கியூக்கு ஒரு வேல்யூவு, ஆருக்கு ஒரு வேல்யூ எடுக்கணும். எடுத்து 2 சைடு 0 வராமல் கொண்டு வந்து ஆன்சர் எடுத்தோம்னா கணக்கு முடிஞ்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நம்ம என்ன எடுக்க லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 0 எடுத்துக்கிறோமா? 0 எடுத்தால் இது 0 ஆகி போயிருமே. 0னா டோட்டல் என்ன ஆயிரும்? 0 ஆகி போயிடும். அப்போ எடுக்கக்கூடாது. 1 2 3ன்னு எடுத்துக்கிறவா? சரி, கொஞ்சம் பெருசாக போகுது. 1 -1 போட்டுக்கலாமா? சரி, 1 -1 இப்படி போட்டுக்குவோம். 1 -1 1ன்னு வேணால் போட்டுக்குவோம். ரைட்டு. அப்போ P ப்ளஸ் ஆர் Q ப்ளஸ் ஆர் 0. அடுத்து P ஸ்கொயர் 1, ஆர் ஸ்கொயர் 1, Q ஸ்கொயர் 1, ஆர் ப்ளஸ் பி 4, Q ஸ்கொயர் 1, ஆர் ஸ்கொயர் 1, அடுத்து ஆர் ஸ்கொயர் 1, P ப்ளஸ் Q ஹோல் ஸ்கொயர், P ப்ளஸ் Q ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 ப்ளஸ் P ப்ளஸ் Q ஹோல் ஸ்கொயரா? அப்போ -0 ஆயிரும். 0 ஸ்கொயர் 0 தான். ஓகே, குட். எடுத்துட்டேன். ஈக்குவல் டு இதை தனியாக பிரிச்சுக்கோ, பொறுமையாக இது பண்ணிக்க. ரைட். இங்கே P இன்ட்டு Q இன்ட்டு ஆர் 3 மல்டிப்ளை 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 அப்படின்னு போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா -1 அப்படின்னு வரும். அடுத்து இதை முள்ள ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணிடலாம். என்ன வந்துடும்? 1 -1 கேன்சல் ஆயிரும். 1ன்னு வந்து ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஹோல் கியூப் வருமா? ஹோல் கியூப் வரும். முன்னாடி என்ன இருக்குன்னு தம்பி? கே. அதை வேணால் பின்னாடி போட்டிருக்கேன். இந்த முன்னாடி உள்ள கேயை பின்னாடி போட்டேன். சரி, இப்போ ஓப்பன் பண்ணோம்னா R1 வழியாக ஓப்பன் பண்ணிடுவோம். -1 இன்ட்டு இது நேரம் அப்படி காலத்தையும் ரோவை விட்டுட்டோம்னா 1 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு 1 -1, அடுத்து ப்ளஸ் 1 இன்ட்டு 1 -4 ஈக்குவல் டு இது கே -k அப்படின்னு வருது. ஓகே, குட். அப்போ என்ன வந்துருச்சு? -1 இன்ட்டு -1 ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு -3 ஈக்குவல் டு என்னடா தம்பி வருது? -kன்னு வருது. ஓகே, குட். அப்போ இது 2 மல்டியில் ஒன்றா +1 -3 ஈக்குவல் டு -k. அப்போ -2 ஈக்குவல் டு -k. கே மைனஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா கே ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? 2 வந்துருச்சு. நம்ம கேட்ட ஆன்சர் வந்துருச்சு. இதை கொண்டு போய் இந்த இடத்துல கொஸ்டினில் போடணும். இந்த இடம் தான் கொஸ்டின். பார்த்துக்கோ. அதை எடுத்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லைன்னா மார்க் 1 மார்க் குறைப்பாங்கடா தம்பி. இதை அப்படியே எடுத்து எழுதி, அது இல்லைனா கொஸ்டின் எடுத்து எழுதிரு. ஹென்ஸ் ப்ரூவ்னு இல்லைனா கொஸ்டினில் இருக்கு பாரு, அதை எடுத்து எழுதிரு. இப்போ இந்த கேக்கு இப்போலாம் 2ன்னு போட்டோம்னா இந்த ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். தேங்க்யூ.